நான் போட்ட வீடியோல கமெண்ட் வந்திருந்துச்சுங்க. அதில வாசுகி வாசுகிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, "கடை வேலையும் பார்த்து, வீட்டு வேலையும் பார்த்து, மாடி தோட்டத்தையும் அழகாக ரசிச்சு நீங்க வீடியோ போடுறீங்கன்னு" சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அ எனக்கு புடிச்சிருந்தது அந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு எனக்கு புடிச்சிருந்துச்சு. ரொம்ப சுறுசுறுப்பா ஃபாஸ்ட் வுமனா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ஃபாஸ்ட் வுமன் இல்லைங்க. நான் ரொம்ப ஸ்லோ. பார்க்குறதுக்கு அப்படி உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ஸ்லோ. ஸ்லோவானாலும் அத நிதானமா கரெக்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறவ நான். அதனால எனக்கு அந்த வேலைய நான் கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சு தான் நான் என் வேலைய பண்ணிட்டுருக்கேன். கடை வேலையும் சரி, பால் வேலையும் சரி, வீட்டு வேலையும் சரி, மாடி தோட்டமும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா நான் ஸ்லோவானது. ஸ்லோவா வேலை செய்யக்கூடியவா. அதனால எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. எனக்கு டைம் நெறைய வேணும்னு தோணும். பரவால்ல இருக்கிற டைம நான் மேனேஜ் பண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்கேன். அ ரொ என்னோட ஒவ்வொரு நாள் வேலையும் இப்படிதாங்க. காலையில தொடங்கி நைட்டு வர அப்படியே ரவுண்டிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுள்ட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு ஒண்டியா தான். நான் நேர்மையான பாதையில கரெக்ட்டா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, நான் கரெக்ட்டா என் வேலைய கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு, கரெக்ட்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னால முடிஞ்ச அளவு ஓடணும். என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி கடவுள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கது. டெய்லி இதே தாங்க என் வேலை. காலையில கடையில வ க பசங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுட்டு கடையில ஏறி பால் சப்ளை முடிக்கணும். பால் சப்ளை முடிச்ச பிறகு நான் கடையில ஏறணும். என் வீட்டுக்காரர் சப்ளை பண்ணுவாரு. அவர் சப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்ல வந்து வீட்டு வேலைய பார்ப்பேன். அதுக்கிடையில தான் இந்த மாடி தோட்டம் எனக்கு. இந்த கடையில நின்னும் வீட்டு வேலையும் அப்படி வேலைக்கு சில டைம் நமக்கு மைண்டே ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டைம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் குடுக்கக்கூடியது இந்த மாடி தோட்டங்க. மாடி தோட்டத்தில போய் இந்த அ ஒ ஒரு ஒரு பூ விரியிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால தான் ஆனா எனக்கு அத பராமரிக்கக்கூடிய டைம் கூட எனக்கு பத்தல. இத விட எனக்கு அந்த மாடி தோட்டத்தில தான் எனக்கு நெறைய நேரம் நிக்கணும்னு ஆசை. கடை வேலைய விட, வீட்டு வேலைய விட எனக்கு மாடி தோட்டத்தில நெறைய நின்னு வேல பார்த்து, காய் பார்க்கணும் அதுல. கடையில காய் இருக்கு. ஆனாலும் அதுல 1, 2 காய் பார்க்கணுங்கிற ஆசை. அதுல பூ பூக்கிறத பார்க்கணும்னு ஆசை. ஆனா, எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. சில டைமெல்லாம் ஃபீல் ஆகும். கடையிலேருந்து லேட்டா போயிருவேன். எனக்கு சில டைம் மாடி தோட்டத்தில தண்ணி ஊத்தக்கூடிய டைம் கிடைக்காது. நான் சாப்பிட்றேனோ இல்லையோ, ஐயோ! செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலையோ, செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலையோன்னு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு செடிங்களுக்கு எனக்கு தண்ணி ஊத்திட்டு நான் சாப்பிட்டா தான் அது எனக்கு ஒரு திருப்தியானது மாதிரி இருக்கும். சில டைமெல்லாம் 12:00, 1:00 செடிக்கு தண்ணி ஊத்தியிருக்கேங்க. எனக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸ் அந்த மாடி தோட்டம் தான். நான் இப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்க இடத்துல, எனக்கு அந்த கொஞ்சம் ரிலாக்ஸா எனக்கு சந்தோஷத்த தரக்கூடியது எனக்கு மாடி தோட்டம். அதனால தான் மாடி தோட்டம் வச்சிருக்கேன். நீங்களும் இப்படிதான் ஓடிட்டு இருக்கீங்கன்னா, சைட்ல ஒரு சின்னதா ஒரு மாடி தோட்டம் வைங்க. ஒரு 4 செடியாவது வைங்க. நம்ம ஓடிட்டு இருக்க வேலைக்கு இது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸா இருக்கு இந்த மாடி தோட்டம். பூவ பார்க்குறதும் சரி, சின்ன காய பார்க்குறதும் சரி. வாசுகி வாசுகி உங்களுக்கு நான் நன்றியே சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலம். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க.